சினி ரிப்போர்ட்டர்ஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது லவ்வர் திரைப்படத்துடைய விமர்சனம். அட போங்கப்பா, லவ்வர் ஃபீவர் டேஞ்சர் இந்த மாதிரி 1000 படங்களை பார்த்தாச்சு, எல்லாம் ஒரே மாதிரி கதையாக தான் இருக்குன்னு சலிப்பாக பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் அப்படி இல்லைங்க, இது ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கொடுத்துருக்கிறார் இந்த படத்துடைய இயக்குனர் பிரபுராம் வியாஸ் அவர்கள். அதாவது இந்த படத்தினுடைய முக்கியமான தீம், கதைக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் அப்படிங்கிறதுல நாம் வைக்கிற நம்பிக்கை, காதலுக்கு மிகவும் முக்கிய நம்பிக்கை அப்படிங்கிறத தெளிவாக இந்த திரைப்படத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தில் மணிகண்டன், ஸ்ரீ கௌரி பிரியா இந்த இணை அருண் திவ்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த 2 லவ்வர்ஸுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அது எப்படி விஸ்வரூபம் எடுக்குது, கடைசியில் இவங்க எப்படி இணைகிறாங்க, இதையே மையமாக வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு. அதாவது காதல நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அந்த பெண் உணர்ந்து அந்த காதலனை எல்லா விதத்திலையும் பொறுத்து போய் அந்த காதல் வாழ்க்கையை மன வாழ்க்கையை நோக்கி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாக அமைஞ்சிருக்கு. சரக்கடிச்சிட்டு காதலியை அப்பப்போ ஃபோனில் சண்டை போடுறது, நேரில் திட்டுறது, இப்படி இருக்கிற காதலனை நான் உன்னையை விட்டு போயிடுவேன், நீ என்னையை விட்டு விலகி நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு பிரேக்கப் வச்சுக்கலாம் இப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டாலும் அந்த சொன்ன சொல்ல நினச்சி வருந்தி போயிடுவோமோ, நம்ம 2 பேரும் பிரிஞ்சுருவோமோ அப்படிங்கிற பயத்தோட அந்த காதலி, அந்த கதாநாயகி நடிச்சிருக்கிற விதம் இயல்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லவ்வர்ஸுக்குள்ள பிரச்சனை நடக்கும்போது எப்போவுமே சிக்கிறது நடுவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக தாங்க இருப்பான். அந்த கேரக்டரில் கண்ணா ரவி சிறப்பாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஷீன் ரால்டனுடைய இசையமைப்பில் அந்த படம் வெளியில் வந்திருக்குது. அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய காதலனை பற்றி, தன்னுடைய காதல் வாழ்க்கையை பற்றி நண்பர்கள்ட்ட பெருமையாக அந்த கதாநாயகி பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரத்தில் அந்த காதலன்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அதை எடுக்கிறதுக்கு முன்னாலே அவங்களோட முகம் மாறுறது அந்த திரையில் அருமையாக காட்டியிருக்கிறாங்க. அந்த மாற்றத்துக்கு காரணம் அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை. நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கறது, நான் என் நண்பர்களோட வேற ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உன் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது நீ இந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற சண்டை. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் எப்படி பொறுத்து போகிறாங்க, எப்படி அந்த பொண்ணு அவரை அரவணைச்சு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த திரைப்படம் வந்திருக்குதுங்க. இது எல்லா படத்து மாதிரி கிடையாது, எல்லா லவ் சப்ஜெக்ட் மாதிரி இந்த படம் கிடையாது. அதாவது ஆணாதிக்கம், ஒரு ஆண் தனக்கான ஒரு ஜோடி கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு மனசுக்குள்ள 1000 கற்பனைகளை வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு ஜோடி காதலியாவோ மனைவியாக வரும் பொழுது அவங்களை எப்படி பெரிய ஒரு நல்ல உறவாக பொருட்படுத்தாமல் அவங்க மேலே எப்படி ஆதிக்கத்தை செலுத்தி தனக்கு கட்டுப்பட்டு நிற்கணும், தன்னுடைய ஆணாதிக்கத்துக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆண்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையக்கூடுங்க. அது மட்டும் இல்லாது எல்லா உயிரும் சமம் தாங்க, வாழ போகிற நாள் கொஞ்சம் தான், வாழ்கிற அந்த நாட்களில் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற சிந்தனை உள்ள நிறைய பேருக்கு இந்த படம் வெகு வாரியாக பிடிக்குங்க. ஏன்னா அவங்களுடைய கருத்துக்கு ஒருமித்து போகிறது மாதிரி திரைப்படத்துடைய கதை அமைஞ்சிருக்கிறதுனால இந்த படம் காதல் படங்களில் ஒரு வித்தியாசமான பரிமாணங்களில் இருக்கிறதா ரசிகர்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தை இன்னும் இந்த படத்தை பற்றி அதிகமாக பேசணும் அப்படின்னா இந்த படம் ஒரு இயல்பான கண்ணோட்டத்தோடு போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்கள் அவ்வளோ பேரும் நல்ல யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்கிறதாகவும் அந்த நடிப்பின் மூலமாக ஒவ்வொரு காட்சிகள் பலம் சேர்ந்ததாகவும் இந்த படத்தை பார்த்துட்டு வர ரசிகர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. லவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிற லவ்வர்ஸ் இந்த படத்தை போய் பார்க்கலாமுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கிறதா வெகு வாரியான கருத்துக்கள் வெளியே வந்துகிட்டு இருக்குது. அதுக்காக நான் உங்களை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல, லவ் பண்ணுங்க, ஆனால் அந்த காதலையும் அந்த பெண்ணையும் அந்த ஆணும் மதிக்கணும் அப்படிங்கிற அந்த லவ்வை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கதை களத்தை இந்த படம் கொண்டு வந்திருக்கு.